ஹாய் அண்ட் வெல்கம் டு போனிஸ் கிச்சன். இன்றைக்கி மார்னிங் சண்டே, அதுவுமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மார்னிங்லேயே கார் வாஷ் பண்ண போகிறேன். அந்த கார் வாஷ் பண்ணுறதுக்கு பக்கெட்டில் ஒரு லிக்யூட் ஒன்று வச்சுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த லிக்யூடை ஒரு ஆஃப் பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு கிளாத் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது டிசைர் லாஸ்ட் டைம் சர்வீஸ்க்கு போயிருந்தபோது ஒரு கிளாத் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த கிளாத்தை வச்சுட்டு நான் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். காலையில் ஒர்க்கு ஒரு 7:30 8 மணி போல் ஆரம்பித்தேன். அப்போ பார்த்திங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எப்போவுமே அந்த காரோட டிரைவர் சைடு இருக்குல்ல, அந்த சைடில் ஃப்ரண்டில் தான் நான் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். அதில் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி நிறைய அழுக்கு பிடிச்சிருந்துச்சி. லாஸ்ட் டைம் நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தபோது நிறைய அழுக்கு இருந்தது அடியிலலாம். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா அடியிலலாம் நல்லா வாஷ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இந்த வாட்டி. இப்போ பார்த்திங்கன்னா அந்த வாஷ் பண்ணும்போது அதில் சின்ன சின்ன இந்த இதெல்லாம் இருக்கும்ல, தூசியெல்லாம் அதெல்லாம் ஒட்டிக்கிட்டு போகவே மாட்டேன்னு சொல்லிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், அப்புறம் மறுபடியும் தண்ணியை வச்சுக்கிட்டு வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது எந்த பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இருமா ஒரு ஆஃப் சைடாவது நான் க்ளீன் பண்ணிவிட்டு வரேன், வந்ததுக்கு பிற்பாடு நான் டீ குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த காரோட கீழ்ப்பகுதி இருக்குல்ல, அந்த சைடில் பார்த்திங்கன்னா கீழ்ப்பகுதி இருக்குல்ல, அந்த கீழ்ப்பகுதியை துடைக்கிறதுக்காக பக்கெட்டில் இருந்து தண்ணி அந்த துணியை ஒரு வாட்டி இது ஏற்கனவே அழுக்கு பிடிச்சிருக்கும் இல்லையா அந்த துணியில், அந்த அழுக்கு பிடிச்சிருக்கத ஒரு வாட்டி பக்கெட்டுக்குள்ளே போட்டு எடுத்துட்டோம்னா அந்த அழுக்கு தண்ணிக்குள்ளே வந்துடும். அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் துணி க்ளீன் ஆகிடுறனால நான் மறுபடியும் அடுத்த நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா கார் இன்ஜின் கிட்டே வந்துட்டேன் துடைக்கிறதுக்கு. இன்ஜின் கிட்டே துடைச்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இன்ஜின் பார்த்திங்கன்னா இது கேப்பபிள் அதிகமான இன்ஜின். இது ஷிஃப்ட் டிசையர் காரு மக்களே. இது பார்த்திங்கன்னா நல்ல கேப்பபிளான காரு. இந்த ஃபோர் மெம்பர்ஸ் போகிறதுக்கு நல்ல கேப்பபிளாக இருக்கும் சீட்டர்ஸ். இது ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த டிஸ்ட்ரிக்லாம் வைப்பாங்கள்ல, அது வைப்போம் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அது கட்டவே முடியல. உள்ளே சாமி மட்டும்தான் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் காருக்குள்ளே. நாங்கள் சாமி இது மேலே இதுக்காக தொங்க விட்டுருப்போம். அது என்னது, இந்த வாசனைக்காக காருக்குள்ளே நம்ம வாசனைக்காக நாங்கள் அந்த ஒரு லிக்யூட் மாதிரி மீஷோலேயே இதில் இருந்தது. அந்த லிக்யூட் வாங்கி போட்டோம்னா அது ஒரு 3 மாதமோ 6 மாதமோ அது சப்சைடாக அதிலேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது வாசம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். எப்போ கார் திறந்தீங்கனாலும் நல்ல வாசம் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் தண்ணியை தொட்டு நல்லா இன்ஜின்கிட்ட நல்லா க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இன்ஜின்கிட்டையும் நல்லா அந்த மேல் பகுதி, இப்போ எங்கள் வீட்டில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நிறைய மழை பெஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி மழை பெஞ்சதுன்னா எரசு அடிக்கும் பார்த்திங்களா, எரசு அடிக்கிறதுல அந்த பொட்டு பொட்டாக விழுகிறதுல இன்ஜின்கிட்டலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்வெட்டிங், அது அப்படியே மழை துளி விழுந்து அப்படியே காஞ்சு போய் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி காஞ்சு போய் இருக்கிறதுனால நான் அதை ஒரு 2-3 வாட்டியாக நல்லா க்ளீன் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த இது மிரர் 2 சைடு மிரர் இருக்குல்ல, அந்த மிரர் கிட்ட நல்லா க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மிரர் கிட்ட க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிரரில் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த டீப்பாக வர்ற லைட் இருக்குது பார்த்திங்களா, அந்த டீப்பாக வர்ற லைட்டு அது பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்குல்ல ஒரு பல்பு, அந்த பல்போட எஃபெக்ட் பார்த்திங்கன்னா கூட இருக்கும். லைட்டு வெளிச்சம் நம்ம கார் ஓட்டும்போது நைட் நேரத்தில் கார் ஓட்டும்போது அதோட பவர் அதிகமாக இருக்கும். மேலே இருக்கிற லைட் இருக்குது பார்த்திங்களா, அந்த லைட்டு பவர் கொஞ்சம் மீடியமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாடல் இருக்குல்ல, அந்த மாடல் இருக்கிற போது அந்த மாடலுக்கிட்ட துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு இன்ஜினுக்கு கீழே அதில் பார்த்திங்கன்னா 3 இது மாதிரி லேயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஷிஃப்ட்டோட மாடல் இருக்கும். அப்புறம் 3 லேயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த 3 லேயர்லேயும் ஒரு லேயரும் அதில் உள்ளே பிளாஸ்டிக் தான் இருக்கும். பிளாஸ்டிக் மீன்ஸ் அது எலாஸ்டிக் பிஹேவியர் மாதிரி இருக்கும். அந்த பிளாஸ்டிக்கில் போயிட்டு நம்ம ஒரு இதுவாக தூசி அடைஞ்சிருக்கும். அந்த ஒன்றா விட்டாத இருக்கிற தூசியை நம்ம துடைக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம நம்பர் பிளேட் இருக்குது பார்த்திங்களா, நம்பர் பிளேட்டு நல்ல நம்பர் பிளேட்லேயும் லாஸ்ட்டு 4 மூலை இதெல்லாமே க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயும் பார்த்திங்கன்னா தூசி அதிகமாக இருக்கும் நம்பர் பிளேட்டு இதிலலாம். அது இல்லை அப்படின்னா அதில் டஸ்ட்டு அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்பர் பிளேட்லலாம். அப்புறம் அதோட காரோட அடிப்பகுதி பார்த்திங்கன்னா அடிப்பகுதியில் சில்வர் கோட்டிங்கில் ஒன்று இருக்கும். அந்த கோட்டிங் நல்லா துடைச்சோம்னா நல்லா பாலிஷ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சில்வர் கோட்டிங் அந்த கார்னர் மாதிரி முக்கோண ஷேப்பில் கார்னர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதோட டிசைன் நல்லாயிருக்கும்.
அப்புறம் வந்து இந்த ஃப்ரண்டில் நான் துடைக்கிற இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் மாதிரி ஒரு இது இருக்கா, ஒரு இது மாதிரி ஒரு சின்ன இது மாதிரி இருக்கா. அது வந்து எதுக்காக அப்படின்னா, கார் சப்போஸ் நம்மளுக்கு வந்து பிரேக் டவுன் ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டு காரை வந்து நம்ம வந்து டம்ப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்காக அந்த இடத்துல ஒரு கொக்கி மாதிரி ஒரு ஆங்கிள் கொடுத்து அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நம்ம வந்து ஏதாவது ஹெல்ப்பு எமர்ஜென்சி ஏதாவது சுச்சுவேஷனில் நம்ம வந்து காருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து. அப்புறம் நான் இப்போ தொடச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா, இந்த லைட் வந்து ரொம்ப திக்கான லைட்டுன்னு சொல்கிறேன். நைட் நேரத்தில் நம்ம ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு வரும்போது அந்த லைட்டை வந்து ஹை பவரில் வச்சுக்கிட்டோம்னா அதோடய கெப்பாசிட்டி வந்து கூட இருக்கும், அதோடய வெளிச்சம் வந்து அதிகமாக கிடைக்கும் நம்மளுக்கு. நம்ம நைட் நேரத்தில் சுலபமாக ஈஸியாக நம்ம வந்து கார் ஓட்டிகிட்டு வந்துடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது இன்னொரு வாட்டி நம்ம வந்து அந்த அடிப்பகுதி தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சிட்ருக்கேன். அடிப்பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த கோட்டிங் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நல்ல கனமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அடிப்பகுதிங்கிறனால அது வந்து கனமாக கொடுத்துருப்பாங்க. அந்த பகுதியை துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தொடச்சிட்ருக்கேன். இப்போ வந்து அந்த லாஸ்ட்டில் இப்போ வந்து நம்ம ஒரு சைடு தான் பார்த்தோம். இப்போ வந்து இன்னொரு சைடில் இருக்கிறது, அந்த சைட்லேயும் மிரர் இருக்கும். அந்த சைடில் இருக்கிற டாப் மிரர், லோ மிரர் எல்லாத்தையுமே சுத்தமாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடில் இருக்கிறதையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து அதோடய சைடு போர்ஷன், அந்த சைடில் வந்து நம்ம மேல் பகுதி தான் முதல்ல துடைச்சிருப்போம். இப்போ வந்து கீழ்ப்பகுதியை துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துடைச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கீழ்ப்பகுதியில் லைட் இருக்கும்ல, லைட்டு கார்னரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒன் சைடில் இந்த ஜகதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜகதி வந்து அடிச்சுக்கிட்டே வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து இந்த சைடில் வந்து இருக்கிறது க்ளீன் பண்ணுறது அதிகமாக க்ளீன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இந்த வாட்டி. ஏன்னா ஒரு சைடாக வந்து ஜகதி அதிகமாக இருந்தது, நம்ம ஓட்டிகிட்டு வரும்போது நம்ம டிரைவர் சைடில் அது ஜகதி வந்து அதிகமாக பட்டு நம்ம அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்பர் பிளேட்டை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் பிளேட்டை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக ஷார்ப்பாக இருக்கும். அதில் வந்து வெல்டு அடித்து மாட்டுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து வெல்டு அடித்து மாட்டல, ஸ்க்ரூ தான் போட்டிருக்காங்க. எங்களுக்கு ஃபஸ்ட்டு டே சர்வீஸ்க்கு போயிட்டு வரும்போது அது வந்து வெல்டு அடிக்கிறதுக்கு தான் கொண்டு போனோம். அவங்க வந்து அன்றைக்கி வந்து வெல்டு அடிக்க முடியாது, சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கொண்டு போனோம். அவங்க வந்து அன்றைக்கி வெல்டு அடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சரி ஸ்க்ரூ பண்ணி மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரூ பண்ணி மாட்டினோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் அந்த போர்டு பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ பண்ணி தான் இருக்கும் 2 சைடுமே. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேல் சைடு வந்து மிரரில் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல் சைடு மிரர் போர்ஷனுக்கு வந்துட்டேன். மிரர் சைடு போர்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபாக பிரிச்சுக்குவேன். நான் எப்படி எப்போவும் க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு ஆஃபாக பிரிச்சுப்பேன். ஒரு ஆஃப் அப்படி மீன்ஸ் நம்ம வந்து ஆப்போசிட் சைடு, டிரைவர் சைடுக்கு ஆப்போசிட் சைடு இருக்கு இல்லையா, அந்த சைடை வந்து இது மொத்தமாக ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணிடுவேன். அதாவது கை வந்து எவ்வளோ தூரம் எட்டுதோ அது அளவுக்கு வந்து நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். அது வந்து மிரர் வந்து அப்புறம் வந்து இந்த இது இருக்குது பார்த்திங்களா, இந்த மலைக்காக போடுவோம்ல, அந்த இதுவும் காடரி அந்த இதையும் தூக்கிட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிடுவேன். அதில் பிளாக் வந்து திக்கு அடியில் இருக்கிறது வந்து திக்கு பிளாக் கலரில் இருக்கும். நல்லா தொடச்சிங்கன்னா சுத்தமாக சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மிரரில் மேலே வந்து நாங்கள் என்ன ஒட்டியிருப்போம் அப்படின்னா ஸ்ரீ பொன்னுன்னு சொன்னேனே எங்கள் குலதெய்வ சாமி பேர் ஒட்டியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து அந்த சைடு போர்ஷன் தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடுக்கு வந்துட்டேன். அதாவது நம்ம டிரைவர் சைடுக்கு ஆப்போசிட் சைடு இருக்குல்ல, அந்த சைடில் இருக்கிறத பார்த்திங்கன்னா தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடுக்கு துடைக்கிறதுக்கு மிரரு இந்த சைடு இப்படி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு சைடாக தான் நான் எப்போவுமே க்ளீன் பண்ணிட்டு போகிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து சைடு க்ளீன் பண்ணிட்டு போகும்போது இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சைடில் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு 2 சைடுமே நாங்கள் வந்து க்ளீன் பண்ணுவோம். அப்படி ஃப்ரண்ட்டு பேக்கு 2 சைடுமே நாங்கள் க்ளீன் பண்ணுற போது இப்போ பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டு பேக்கு 2 சைடுமே க்ளீன் பண்ணுற போது நான் வந்து சென்டரில் டோர் சைடு இருக்கு இல்லையா, அடிப்பகுதி, அதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அடிப்பகுதி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே அப்புறம் வந்து மிரர் கிட்ட இது எல்லாமே நான் வந்து நீட் அண்ட் கிளியராக வந்து சுத்தம் பண்ணிடுவேன். அப்புறம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா மேலே வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன்னா மேலே வந்து இது அந்த மேலே வந்து தூசி அந்த ஷீட்டு போட்டிருக்கோம். ஷீட்டு கார் எடுத்துறதுக்கு ஷீட்டு போட்டிருந்தாலும் அதில் வந்து மேலே வந்து தூசி படிஞ்சிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து ஒரு 4 டேஸ்க்கு ஒருக்கா 5 டேஸ்க்கு ஒருக்கா தான் நாங்கள் வந்து கார் வந்து எடுப்போம். அப்படிங்கிறனால அந்த காரில் மேல் போர்ஷன் அப்புறம் வந்து இந்த உள்ளே இருக்கிற போர்ஷன் அவ்வளோ தூரம் இதுவாக இருக்காது, அழுக்காக இருக்காது. மேலே இருக்கிற போர்ஷன் இது எல்லாமே கரையாக சுத்தமாக தூசியாக இருக்கும். அதை வாரத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுவேன். எப்போவுமே சனிக்கிழமை அப்படி இல்லைன்னா நான் சண்டே வந்து க்ளீன் பண்ணிடுவேன். சரி சண்டே இன்றைக்கி வந்து சண்டே அதுவுமா சரி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படி அதுதான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற போர்ஷன் ஃப்ரண்ட்டு பேக் 2 சைடுமே ஃப்ரண்ட்டு பேக் அது 2 சைடுமே இழுத்து விட்ட மாதிரியே க்ளீன் பண்ணிடுவேன். அதில் பார்த்திங்கன்னா இருக்கிறதுல அந்த மேலே இருக்கிறது வந்து நல்ல இது கருப்பு கலர் கோட்டிங் இருக்கும். அந்த சைடில் வர்ற கருப்பு கலர் கோட்டிங்
அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கலர் கோட்டிங்கில் ஃப்ரண்ட்டு பேக்கு 2 சைடும் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வருது பாருங்க, நான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன்ல ஆங்கிள், அது டோர் கார்டுன்னு சொல்லுவாங்க. டோர் கார்டு அது வந்து டோருக்கு சேஃப்டி மாதிரி, அதாவது டோர் இருக்குல்ல, அது வந்து மழை தண்ணி இந்த மாதிரி எரசல் இதெல்லாம் வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக டோர் கார்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து அட்டாச்மெண்ட்டு நம்ம தனியாக வாங்கி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேயும் சென்டர் போர்ஷனை சென்டராக பிரிச்சுப்பேன். சென்டர் போர்ஷன் சென்டராக பிரிச்சுட்டு நான் வந்து அந்த பின்பகுதி இப்போ வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம வந்து அடுத்த நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இது மிரர் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். மிரர் வந்து பின்பகுதியில் இருக்க மிரர் வந்து நல்லா தொடச்சிடுவேன். பின்பகுதியில் அந்த காடி ஓரத்தில் எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து நல்லா தண்ணியை தொட்டு தொடச்சிடுவேன். அது வந்து தண்ணி கரையாக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இன்னொரு துணி இருக்குது பார்த்தீங்களா, இன்னொரு துணியை வச்சு நல்லா எல்லா மிரரும், அதாவது ஃப்ரண்ட்டு சைடில் 2 மிரரு, பேக் சைடு மிரரு, அப்புறம் வந்து அந்த சைடில் டிரைவர் சைடில் 2 மிரரு எல்லாத்தையுமே நான் வந்து நல்லா இன்னொரு துணியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி துடைச்சிடுவேன். இப்போதைக்கு தண்ணியை வச்சு மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் துடைக்கிறேன். சரியா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண பிற்பாடு நெக்ஸ்ட்டு வந்து இந்த மிரருக்கு வந்துட்டேன். அதாவது காரோட சைடு மிரர் இருக்குல்ல, சைடு மிரருக்கு வந்திருக்கேன். சைடு மிரர் வந்து எப்போவுமே நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்போம். ஏன்னா எதுவும் பட்டுச்சுன்னா உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எப்போவுமே வண்டி நிறுத்துகிற போதே அதை க்ளோஸ் பண்ணிட்டு தான் நிறுத்துறது. அதை வந்து அதாவது சுருக்கிக்கும், நம்ம பட்டன் அமுக்கிட்டிங்கன்னா அது வந்து சுருக்கிக்கும். அப்புறம் வந்தீங்கன்னா சைடு கீழ் போர்ஷன் துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிரரை தொடச்சிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு கீழ் போர்ஷன் துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழ் போர்ஷனுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கீழ் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 சைடும் இழுக்கிற மாதிரி, அதாவது ஃபஸ்ட்டு டோருக்கிட்ட இப்போ தொடச்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு டோர் பார்த்தீங்கன்னா இருக்கிறது டிரைவர் சீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டு டோர். அந்த டோரில் பார்த்தீங்கன்னா அழுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது இந்த வாட்டி. ஒரு வாட்டி இந்த சைடு தான் அழுக்கு ரொம்ப கூட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாட்டி அந்த சைடில் கூட இருக்கும். இப்போ இந்த சைடில் அழுக்கு கூட இருக்கிறதுல இந்த வந்து ப்ளெயின் எம்டியாக தான் இருக்கும். நல்லா நம்ம அழித்து துடைக்க பளபளன்னு ஆயிரும் டோர்கிட்ட. அப்புறம் பார்த்தீங்கன்னா டோரோட கைப்பிடி அந்த இதெல்லாம் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக துடைக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது டோரோட கைப்பிடிக்கு அடியில் இருக்குல்ல, அடிப்பகுதி பார்த்திங்கன்னா எப்பவும் கரையாக தான் இருக்கும். அதை வந்து இந்த கை வச்சு திறக்கிறோம் இது பண்ணுறோம் அப்படிங்கிறனால அது வந்து கரையாக தான் இருக்கும். அதை வந்து நல்லா நீட் அண்ட் க்ளீனாக துடைச்சிருவேன். அப்புறம் அப்படியே கீழ் போர்ஷனுக்கு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு டோரில் கீழ் போர்ஷனுக்கு வந்துட்டேன். கீழ் போர்ஷன் நல்லா வளன்னு ஃபுல்லாக துடைச்சிருவோம். ஃபுல்லாக துடைச்சதுக்கு பிற்பாடு அப்புறம் பார்த்திங்கன்னா துடைச்சி முடிச்சதுக்கு பிற்பாடு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதோட அந்த கீழே இருக்க பார்த்தீங்களா காடி, அந்த பிளாக் கலரில் ஒரு காடி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த காடியை வந்து நெக்ஸ்ட்டு வந்து அது வந்து நாங்கள் வந்து இது எக்ஸ்டர்னலாக தான் ஃபிட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காடி வந்து எதுக்காக அப்படின்னா, அது வந்து டோர் சேஃப்டிக்காக அதுன்னு சொல்லி தான் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பேக் சைடு டோருக்கு பாருங்கள், பின்னாடி, அதாவது டிரைவர் சைடுக்கு ஆப்போசிட்டில் பேக் சைடு டோர், அதை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து தண்ணியில் ஒரு வாட்டி டிப் பண்ணி எடுத்துகிட்டு அந்த டோரோட கைப்பிடி, அது இந்த டோர் கைப்பிடியில் அந்த பேக் சைடு எங்களுக்கு அவ்வளோ தூரம் அழுக்காகாது. ஏன்னா நானும் அம்மாவும் மட்டும்தான் இப்போ இருக்கோம், எனக்கு இன்னும் மேரேஜ் பண்ணலை. அப்புறம் பார்த்திங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இது இருக்குது பார்த்திங்களா, அந்த பேக் சைடு அந்த வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்கும். பேக் சைடு அப்படிங்கிறனால டஸ்ட்டாக இருக்கும். அந்த டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா தண்ணியை ஒரு வாட்டி நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டா தான் ஒரு டோர்கிட்டையுமே போகையில் நான் வாஷ் பண்ணும்போது தண்ணியை வந்து டிப் பண்ணி எடுத்துப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி டிப் பண்ணி எடுத்தால் தான் நல்லா க்ளீனாக இருக்கும். அப்புறம் அதோட கீழ் பொசிஷன், அதோட இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த இது ஆங்கிள் மாதிரி கொடுத்துருந்தோம்ல, அந்த இதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிடுவேன். அது டோரோட எண்டில் காரோட இது மாதிரி அடிப்பகுதி மாதிரி வரும். அதுவும் ஒயிட்டில் தான் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஒரு சைடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன். அப்புறம் வந்து இன்னொரு சைடு வந்து தண்ணியை தொட்டுட்டு இன்னொரு சைடும் நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். அதுலேயும் இந்த இப்போ தண்ணி தொடுறேன் வரேன் பார்த்தீங்களா, இங்கே வந்து தண்ணி தொட வந்துட்டு நான் வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த சைடில் அதாவது ஃப்ரண்ட் டோரு இது ஆப்போசிட்டில் டிரைவருக்கு ஆப்போசிட்டில் இருக்க கீழ்ப்பகுதி, அந்த பகுதியை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடுவேன். அந்த பகுதியை நல்லா ஆஃபாக பிரிச்சுட்டு நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணிடுவேன். அதுலேயும் தூசி எப்போவுமே இந்த மழை காலத்தில் வந்தோம்னா நான் இப்போ துடைச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பகுதி தான் வந்து அதிகமாக அழுக்காகும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பகுதி தான் அதிகமாக அழுக்காகும். மேலே இருக்கிற போர்ஷன் அவ்வளோதான் அழுக்காகாது. அதை வந்து நம்ம லைட்டாக துடைச்சாவே போதும். கீழே இருக்கிற போர்ஷன் தான் அதிகமான அழுக்காகும்.
அந்த இடம் தான் கரகரையாக பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மழை காலத்தில் எங்கே போனீங்கன்னாலும் எங்கே வண்டி ஓட்டிகிட்டு போனாலும் அந்த இடம் தான் கரகரையாக பிடிச்சிருக்கும். அந்த இடம் கொஞ்சம் தேய்க்கிறது தான் கொஞ்சம் துடைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி மீதி எல்லா இடமும் அதேமாதிரி இந்த சைடு அதேமாதிரி ஆப்போசிட் சைடு டிரைவர் சைடுக்கு கீழே அந்த சைடும் மேலே இருக்கிற பொர்ஷன்லாம் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். தூசி அவ்வளோ தூரம்லாம் அடைஞ்சிடாது. அப்படி இருக்கிறனால க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அப்புறம் நாங்கள் வந்து நீங்கள் ஏன் இப்படி க்ளீன் பண்ணலான்னு கேட்கலாம். நாங்கள் கம்ப்ரஸரை வச்சு அடிச்சு ஊற்றி க்ளீன் பண்ணுவோம். ஆனால் வந்து கம்ப்ரஸர் வந்து இப்போ நாங்கள் வச்சுருந்தோம், அது வந்து இப்போ உடஞ்சி போச்சு. அதனால தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு கையில் க்ளீன் பண்ணலாமேன்ட்டு சொல்லிட்டு தான் கையில் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ திரும்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னா துணியை ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி டிப் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ஆப்போசிட் சைடு இருக்கு இல்லையா, அந்த சைடு அதாவது டிரைவர் சைடு இருக்குல்ல, டிரைவர் சைடு வந்துட்டேன். இப்போ டிரைவர் சைடு வந்துட்டு நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா தண்ணியை ஒரு வாட்டி தொட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தொடுறதுக்காக இப்போ போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி தொட்டுட்டு பக்கெட் பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரெண்டில் இருந்தது. சரி தண்ணியை தொட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தொடுறதுக்காக வந்திருக்கேன். தண்ணியை தொட்டுட்டு வந்துட்டு இந்த பேக் சைடில் இந்த சைடில் பார்த்திங்கன்னா நான் பேக் சைட்லேருந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இப்போ வந்து அதாவது பேக் சைட்லேருந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஃப்ரண்ட் போர்ஷன் நம்ம இந்த சைடு க்ளீன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த போர்ஷனுக்கு வந்து கொண்டாந்து சேர்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா பேக் சைடில் இப்போ ஃப்ரண்ட் இருக்குது, மேலே டாப் இருக்குது பாருங்கள், அந்த டாப்பை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். டாப்பில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு இது மாதிரி இருக்குல்ல, அந்த ஆண்டனா மாதிரி இருக்கும்ல, அந்த இடத்துக்கிட்ட தான் இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஆண்டனா மாதிரி இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா நல்ல ஷார்ப்பாக நல்ல ஹைட்டாக இருக்கும். அந்த இடத்த அப்புறம் அது வந்து ஃப்ரண்ட் வரைக்கும் இழுத்து வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். அப்படி இருக்கிறனால அதோடய ஷீட் வந்து அகலம் கூட இருக்கும். மேலே இருக்கிற போர்ஷனோட அகலம் வந்து கூட இருக்கும். அதனால தண்ணி ஒரு வாட்டி டிப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஒரு வாட்டி டிப் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற போர்ஷனை க்ளீன் பண்ணி முடித்ததுக்கு ஒருபாடு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோட சைடு, அதாவது டிரைவர் சைடுக்கு பேக் சைடு இருக்குல்ல பின்னாடி, அந்த சைடை வந்து க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அந்த சைட்லேருந்து க்ளீன் பண்ண ஆரம்பிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த சைட்லேருந்து க்ளீன் பண்ண ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா பின்னாடி பேக் லைட்டு, அப்புறம் வந்து இந்த நம்ம நம்பர் பிளேட் இருக்கும், நம்பர் பிளேட்டு, அப்புறம் வந்து இந்த நம்பர் பிளேட்டுக்கு அடியில் இருக்க போர்ஷன் இருக்குல்ல டிக்கி, அந்த மாதிரி போர்ஷன்ஸை வந்து நான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். காரோட பேக் சைடுக்கு டிரைவர் சீட்டுக்கு பேக் சைடில் இருக்க சைடு அதை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டாப் லைட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த லைட் வந்து கெப்பாசிட்டி கூட நல்லா ஷார்ப்பாக பிரேக் பிடிச்சிருக்கும் போது எல்லோ கலரில் லைட் எரியும். அப்படி இல்லை அப்படின்னா நார்மலாக பிரேக் பிடிச்சிருக்கும் போது நார்மலாக நிற்கிற போது ரெட் கலரில் லைட் எரியும். இண்டிகேட்டர் போட்டால் அதில் தான் பேக் சைடில் இண்டிகேட்டர் எரியும். ஃப்ரண்ட் இண்டிகேட்டர் தான் நம்ம லைட்டு பார்த்தோம்ல 2 அந்த மாதிரி அந்த இடத்துல எரியும். ஃப்ரண்டில் 2 லைட் இருக்கும், பேக்கில் 1 லைட்டு தான் இருக்கும். அதுலேயே ஒரு லைட்லேயே 2 இது கொடுத்துருப்பாங்க, ஃப்ரண்ட்டு பேக்கு, அதாவது முன்ன பின்ன எரியிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. முன்னே எரியிறது வந்து டாப்பு பிரேக் பிடிச்சா எரியிற மாதிரி, பின்ன எரியிறது வந்து இண்டிகேட்டர் இந்த மாதிரி இதை போட்டிருந்தா எரியிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நான் டிரைவர் சைடுக்கு பின்னாடி அந்த டோரை வந்து துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த டோரை துடைக்கிற போது பார்த்திங்கன்னா நல்ல இந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த டோரில் வந்து அவ்வளோ தூரம்லாம் அழுக்கு இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஆல்ரெடி ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து இந்த வீக் எண்டுக்காக துடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இப்போ வந்து துடைச்சிட்ருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருக்க ஆங்கிள், டோருக்கு மேலே இருக்க ஆங்கிள் வந்து அதை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இந்த டோருக்கிட்டையும் ஒரு வாட்டி டிப் பண்ணி எடுத்துப்பேன்னு சொன்னேன் பார்த்திங்களா, அதனால இந்த டோர்கிட்டையும் ஒரு வாட்டி நான் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிப் பண்ணி எடுத்திருக்கேன். இது 3வது டோர். இது வந்து 3வது டோரை துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துடைக்கிறதுக்காக வந்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மிரரை துடைச்சிடுவேன். மிரரை வந்து கடைசியாக நம்ம என்ன பண்ணுவேன் அப்படின்னா நல்ல துணியை வச்சு ஒரு வாட்டி துடைச்சிடுவேன். அது துடைச்சதுக்கு ஒரு பாடு தான் நல்லா கிளியராக இருக்கும். உள்ளே இருக்கிற இது வெளியே தெரியும், வெளியே இருக்கிறது உள்ளே தெரியும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வெளியே இருந்து உள்ளே காருக்குள்ளே பார்க்குறது அவ்வளோ தூரம் கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் 2 ஆங்கிள் மாதிரி 2 டோர் அட்டாச் பண்ணுற ஆங்கிள் மாதிரி இருக்கும், அதை வந்து க்ளீன் பண்ணிடுவேன். அப்புறம் வந்து டோர்கிட்ட க்ளீன் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். அதில் வந்து இந்த வாட்டிலாம் அவ்வளோ தூரம்லாம் தூசியெல்லாம் இல்லை, ஒரு வாட்டி டிப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணாலே போதும், அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டோரோட கைப்பிடிக்கிட்ட கொஞ்சம் டஸ்ட் இருக்கும் எப்போவும். ஏன்னா உள்ளே கையை வச்சு திறக்கிறதுனால உள்ளே வந்து கொஞ்சம் கைப்பிடிக்கிட்ட கொஞ்சம் தூசி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு
அந்த இது பேக் சைடு கீழே காடி மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க டோர் கிட்ட. இது அதாவது வீல் கிட்ட காடி மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த காடியிலேருந்து இழுத்து காடிக்கிட்ட தூசி கொஞ்சம் இருந்துச்சு. அந்த தூசியை கொஞ்சம் தொடச்சி முடிச்சதுக்கு பிற்பாடு அப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, மேலே திரும்ப அந்த டோரோட எண்டுக்கு வந்துட்டேன். டோரோட எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த டோர் சைடு இருக்குது பார்த்தீங்களா, சென்டர் போர்ஷன், அதை வந்து தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோரோட சென்டர் போர்ஷன் பின்னாடி, அதாவது கார் டிரைவருக்கு பின் போர்ஷன் இருக்குது டோரோட சென்டர் போர்ஷன், அதை வந்து தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த தொடர்ந்து தொடச்சிட்ருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்தீங்கன்னா இந்த கருப்பு கலரில் ஒன்று கொடுத்துரு பார்த்தீங்களா, அது வந்து டோருக்கிட்ட இதுக்காக சாவி போடுற இடத்துக்கிட்ட தான் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா, சும்மா வந்து அந்த அட்டாச்மெண்ட்டை அந்த இது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அது வந்து மோஸ்ட்டாக வந்து ஒரு சில கார்ஸில் இருக்கும், ஒரு சில கார்ஸில் இருக்காது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த இது சைடு ஆங்கிள் மாதிரி சொன்னேன் இல்லையா, அந்த ஆங்கிள் வந்து தொடச்சிருக்கேன். அந்த ஆங்கிள் வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நாங்கள் எக்ஸ்டர்னலாக வந்து அட்டாச் பண்ணோம். எக்ஸ்டர்னலாக அட்டாச் பண்ணணுமான்னு கேட்டாங்க. சரி எங்களுக்கு எக்ஸ்டர்னலாக இருக்கட்டும். ஒருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சென்டரில் இது கைப்பிடி இருக்குல்ல, அந்த இடத்துக்கிட்டே அட்டாச் பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து கீழே அட்டாச் பண்ணியிருங்க அப்படின்னு சொல்லி கீழே அட்டாச் பண்ண சொன்னோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிரைவர் சீட்டுக்கிட்ட தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் சீட்டுக்கிட்ட வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். டிரைவர் சீட்டில் வந்த பிற்பாடு ஒரு வாட்டி டிப் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை டிப் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ பார்த்திங்கன்னா வெளியே இருந்து யாரோ வர மாதிரி இருந்தது, சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துருப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அந்த டோரோட எண்டு வரைக்கும் வந்துட்டேன். பார்த்திங்களா, டோரோட எண்டு, ஃப்ரண்ட் டோரோட எண்டு, டிரைவர் டோருக்கிட்ட எண்டு வரைக்கும் வந்துட்டேன். அந்த டோரை ஃபுல்லாக தொடச்சிட்டோம்னா நம்ம வந்து ஃபுல்லாக காரோட அவுட் சைடு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ண மாதிரி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த டோரோட அந்த கைப்பிடியும் கொஞ்சம் அழுக்காகும். ஏன்னா நம்ம அடிக்கடி திறக்கிறோம் அப்படிங்கிறனால அந்த இடத்துக்கிட்டையும் நல்லா அழுக்காகும். அதை ஒரு வாட்டி நல்லா நீட் அண்ட் க்ளீனாக தொடச்சிடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா அதோட கீழே இருக்க போர்ஷன் வந்து சென்டர் போர்ஷன், அது வந்து நல்லா தண்ணியை தொட்டு ஒரு வாட்டி நல்லா தொடச்சிட்டோம்னா அதுலேயும் இந்த வாட்டி அழுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதாவது கீழே இருக்கிற போர்ஷன் தான் அழுக்கு அதிகமாக இருந்தது, மேலே இருக்கிற போர்ஷன் வந்து அழுக்கு கம்மியாக தான் இருந்தது, தூசி கம்மியாக தான் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டோர்கிட்ட வந்துட்டு டோரை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும். டோரில் ஒரு வாட்டி தண்ணி தொட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த வாட்டி அழுக்கு கம்மியாக இருந்தனால நான் அந்த டோருக்கு வந்து தண்ணி தொடாமலே இருக்கிற தண்ணியை வச்சு தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கீழ்ப்பகுதி சென்டர் போர்ஷன், அப்புறம் வந்து அதோட கீழ்ப்பகுதி எல்லா இடத்துலையுமே தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சிட்டேன். அப்புறம் வந்து அந்த கைப்பிடி, அப்புறம் அந்த ஸ்டிக்கர் வச்சுருக்க இடம், அது அந்த இது மாதிரி வச்சுருப்பாங்க அந்த இடம் எல்லாத்தையுமே நம்ம தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சிட்ருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அதோட கீழ்ப்பகுதி அந்த சேஃப்டிக்காக வச்சுருப்பாங்கன்னு சொன்னல, அதுக்கு கீழே வந்து டோரோட எண்டு, அப்புறம் வந்து காரோட எண்டுன்னு இருக்குது பாருங்கள். மொத்தம் 2 தான் போர்ஷன் பிரிகிற மாதிரி இருக்கா, அந்த 2 போர்ஷனையும் க்ளீனாக தொடச்சிடுவேன். இப்போ வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக இன்ஜினுனால இன்னொரு வாட்டி தண்ணியை டிப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை டிப் பண்ணிவிட்டு அடியில் இருக்க போர்ஷனை மட்டும் துடைக்கிறதுக்காக இப்போ டிப் பண்ணிட்டு வந்திருப்பேன். அடியில் வந்து ஏதாவது சின்ன சின்ன கரைகள் இருந்தால் அந்த கரை வந்து இந்த டிப் பண்ண தண்ணியில் வந்து நிறைய அடிச்சுக்கிட்டு போயிடும். அப்படிங்கிறதுனால அந்த அடி போர்ஷனுக்காக மட்டும் தண்ணி ஒரு வாட்டி எப்பவும் டிப் பண்ணிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி டிப் பண்ணி தான் நான் வந்து க்ளீன் பண்ணியிருப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேக் சைடில் அடி போர்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா, முதல்ல மேல் போர்ஷன் மட்டும் தான் க்ளீன் பண்ணியிருப்போம். இப்போ அடியில் இருக்க போர்ஷனையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவேன். க்ளீன் பண்ண பிற்பாடு இப்போ வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்னொரு வாட்டி சரி மேலே க்ளீன் பண்ணிடலாம். மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எந்தெந்த இடத்துல மறுபடியும் தூசி இருக்கோ, சின்ன சின்ன தூசிகள் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இருக்கிறத மட்டும் நல்லா க்ளீன் பண்ணிடுவேன். இப்போ திரும்ப வந்து இந்த பேக் சைடு மிரரில் ஏதோ தூசி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப பேக் சைடு மிரர் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் அதேமாரி ஃப்ரண்ட்டு சைடு மிரர் வந்து தூசி இருந்த மாதிரி இருந்தது. சரி அதுவும் இன்னொரு வாட்டி நல்லா க்ளீன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை டிப் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் எப்படி க்ளீன் பண்ண பிற்பாடு அதோட கைப்பிடிக்கு வந்ததுக்கு பிற்பாடு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த டிரைவர் சீட்டுக்கிட்ட இருக்குல்ல மிரர், அந்த மிரர்கிட்ட வந்துடுவேன். டிரைவர் சீட்டுக்கிட்ட அந்த இண்டிகேட்டர் மிரர் இருக்குல்ல, அந்த வெளியே இருக்குல்ல இண்டிகேட்டர் மிரர், அந்த மிரர்கிட்ட வந்து தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே துணியை உள்ளே விட்டு தொடச்சிடுவேன். டோரை வந்து எடுக்க மாட்டோம், அதை வந்து மிரரை வந்து ஓப்பன் பண்ண மாட்டோம், ஓப்பன் பண்ண மாதிரி தொடச்சிடுவோம். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட மெயின் பார்ட் வந்து ஃப்ரண்ட் ஓட்டுற இடத்துக்கிட்ட இருக்க மிரர், ஃப்ரண்ட் போர்ஷனில் இருக்க மிரர் வந்து அது வந்து அதை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் எங்கள் நேம் எழுதியிருக்கோம். நான் ஏற்கனவே சொன்னல, மிரர் வந்து ஆஃபாக பிரிச்சுடுவேன். அந்த சைடில் இருக்கிற போது ஆஃப் மிரரு, இந்த சைடில் இருக்கிற போது ஆஃப் மிரரு. அந்த ஆஃப் மிரரு தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி தொடச்சிடுவேன். அப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நல்லா க்ளீனாக தெரியணும், ஓட்டுறதுக்கு க்ளீனாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இன்னொரு வேஸ்ட் பார்த்திங்களா, அந்த துணியை வச்சு எல்லா மிரருமே காரில் வந்து ஃப்ரண்டு சைடு ரைட் எல்லா சைடுமே
வந்ததுமே நான் வந்து நல்ல நீட் அண்ட் க்ளீனாக தொடச்சி போட்டுருவேன். அப்படி தொடச்சிட்டோம்னா உள்ளே இருக்கிற போர்ஷன்ஸ் வெளியே தெரியும். அப்படிங்கிறதுனால நல்லா க்ளீனாக தொடச்சிடுவேன். மிரர் நல்லா க்ளீனாக இருக்கும். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த சைடை ஒரு வாட்டி தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வாட்டி தொடச்சிடுவோம். சரி சைடு கீழே வரைக்கும் ஒரு வாட்டி தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தொடச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலேயும் ஒரு வாட்டி தொடச்சிடலாம். மேலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கரைகள் இருக்க மாதிரி இருந்தது. அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், மேலேயும் ஒரு வாட்டி தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடில், அதாவது டிரைவர் சைடில் இருக்கிற மேல் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து மேலேயும் ஒரு வாட்டி தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து மேலே மிரரு எந்தெந்த இடத்துல சின்ன சின்னமாக இருக்கோ, கரைகள் இருக்கோ, அந்த இடத்துல வந்து திரும்ப திரும்ப தொடச்சிட்டு இருந்திருப்பேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது மேலே ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்களா மேலே வைக்கிறேன். மேலே வச்சு நான் தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு வாட்டி நல்ல சின்ன சின்ன பிளாக் கலரு சின்னமாக தூசிகள் இருக்கும், ஒட்டிக்கிட்டு இருக்கும் தண்ணியோட. அப்படி இருக்கிறது இதை வந்து இன்னொரு வாட்டி நம்ம தொடச்சி நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது சுத்தமாக கிளியர் ஆகிரும். அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், சரி க்ளீன் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கெட்டில் இருக்கிற தண்ணியை கீழே ஊற்றிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், நான் வந்து பக்கெட்டை கொண்டு போய் வச்சுட்டு வாஷ் பண்ணுறதுக்காக பக்கெட்டு, துணி இது ரெண்டையும் கொண்டு போய் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன லிக்விட் யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். காருக்கு அவுட் சைடில் எஸ்கர்ன்னு சொல்லிட்டு ஒரு லிக்விட் ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். அப்புறம் வந்து இன்னருக்கு வந்து ஒரு பாலிஷ் மாதிரி ஒரு இது யூஸ் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.